ஒருத்தர் பண்ற தொழிலை வச்சு யாரையுமே நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. எல்லா தொழிலுமே ஏதாவது ஒரு விஷயத்துல மனுஷனுக்கு வந்து உதவி செய்ய தான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல 2 வீலர் வண்டியோடைய ஸ்டாண்ட் வந்து அவரோட கழுத்துல வந்து குத்திடுச்சு. கழுத்துல குத்தின உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, அது அந்த கழுத்துல இருந்து உடனே அப்படி வெளியே எடுத்தோம்னா ரத்தம் நிறைய வெளியே போய் உடனே அந்த நபர் இறந்துருவாரு. அந்த ஸ்டாண்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணி தான் செய்யணும், அதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உடனே ஒரு வெல்டரும் ஒரு மெக்கானிக்கும் சேர்ந்து பொறுமையா அந்த ஸ்டாண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டை கட் பண்ணி எடுத்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஈஸியா அதை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் மட்டும் கிடையாது, அந்த வெல்டரும் அந்த மெக்கானிக்கும் தான், இல்லைங்களா? நம்ம எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம தாழ்வா நினைக்க கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு உதவியா இருக்கும். மாட்சியில் பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதிலும் இளமே. அதாவது பெரியவங்களை புகழ்றதும் தப்புதான், நம்மளோட குறைவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து தாழ்வாவோ இகழ்ச்சியாவோ பேசுறது அதை விட மிகப்பெரிய குற்றம்.